நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டட்சன்ல ரெடி கோனே இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கணும் வண்டி. ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வோல்க்ஸ்வேகன்ல ஆமியோனே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாடால நெக்ஸான், மஹேந்திரால KUV 100 டீசல் வெஹிக்கிள்னே. இது ஸ்கோடா ரேபிட்னே 2012 மாடல் ரெனால்ட் குவிட்னே RXT ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு இயான் பெட்ரோல் பிளஸ் LPG. அது ஒரு ஹோண்டா அமேஸ்னே டீசல் வண்டி. ஒரு ஹோண்டா இயான் வண்டியில ஒரு அதிரடியான பிரைஸ்ல சொல்லிடலாம். சொல்லுங்கண்ணே. 1,25,000 வந்து அந்த வண்டி கொடுத்துடலாம். 275 கிடைக்கும். வண்டி நல்லா இருக்கும். ஆல்டோ 800 ரெண்டுமே ஆல்டோ 800 தான். அதுவும் 800 இதுவும் 800 தான். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு நாலுமே ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரி தானே. ஹுண்டாய் கிரிட்டானே வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர்ண்ணே. ஆமா ஆமா வண்டி நல்லா இருக்குண்ணே. ஒரு ராயல் லுக் வண்டி. லைலாண்டுல ஸ்டைல்ண்ணே. ஸ்டைல் பாக்குறது ஒரு ஹோண்டா சிட்டிண்ணே. ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அடுத்து பாக்குறது ஒரு நிசான்ல டெரோனே. ஆனா சேத்தபடியா பாக்குறது ஒரு ரெனால்ட்ல ட்ரைபர்ண்ணே. ஆனா 20 போட்டு கையில ஒரு 25 ரூபா கொடுத்தே அனுப்பலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஸ்கோடா ரேபிட்ண்ணே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஃபிகோ அஸ்பயர்ண்ணே. சாரி ஃபிகோ தான், அஸ்பயர் கிடையாது. டிக்கில ஒரு ஹுண்டாயில கிராண்ட் ஐட்டம்ண்ணே. ஒரு டாடா டியாகோ டீசல்ண்ணே. எனக்கு நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு இட்டியாஸ் லிவானே. பாக்குறது ஒரு ஸ்விஃப்ட்ண்ணே 2000. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செவர்லெட் ஆப்ட்ரா மேக்னம். ஒரு ரெனால்ட்ல ஸ்கேலானே டீசல் வெஹிக்கிள். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டாயில வெர்னானே. முசிறி கங்கா காசுங்க. முசிறி கங்கா காசுடைய வீடியோஸ் தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அப்படி விறுவிறுன்னு பேசுற மாதிரி இருக்குல்ல, பின்னாடி மழை வர மாதிரி இருக்கு. அது இல்லாம இந்த டைம் ஒரு நல்ல காருடைய கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, உங்களுடைய ஆர்வத்தையும் அந்த வேகத்தையும் குறைக்காம வீடியோ பார்த்துடலாம். நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணுங்க. யூஸ்டு கார்ல ஒரு நல்ல காரு, ரொம்ப பட்ஜெட்ல டீலர் பிரைஸ் கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராச்சும் யூஸ்டு கார்ல டீலர் பிரைஸ் கார் தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நானும். என்னண்ணே சூப்பரா இருக்கு அந்த அப்டேட். எப்படின்னு கார்கள் எதிர்பார்க்கலாம்? ஆனா இந்த டைம் என்ன மாதிரி வண்டி பார்க்க போறோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் நிறைய வண்டி இருக்கு. லோன் ஆகிற மாதிரி ஒரு 7-8 வண்டி பக்கம் இருக்கு. ஹுண்டாய் கிரிட்டா இருக்கு, நெக்ஸான் இருக்கு, அதை விட்டு அப்புறம் ஹோண்டா சிட்டி இருக்கு, கிராண்ட் ஐட்டன் இருக்கு, வோல்க்ஸ்வேகன் ஆமியோ இருக்கு. எல்லாமே ஒரு 3,000 ரூபா 4 ரூபா 5 ரூபா வரைக்கும் பட்ஜெட்ல வண்டி இருக்கு. அது போக லோ பட்ஜெட்ல ஒரு 7 வண்டி இருக்குண்ணே. லோ பட்ஜெட்ல அந்த வண்டி விலை கம்மியா கொடுப்போம். ஆனா எப்பயும் போலதான் விலைதான் நம்ம ஆபீஸ்ல விலை எப்பயுமே கம்மியா இருக்கும். டீலர் பிரைஸ்ல ஏகப்பட்ட வண்டி சொல்லிடலாம் அந்த வாட்டி. ஆமா, எல்லாம் பிக்சர் பிரைஸ்ல சொல்லிடுவானே. அதுல இருந்து குறைக்க வேணாம். ஏன்னா நம்ம சொல்றதே ட்ரையா சொல்றோம். அதுல இருந்து குறைச்சாங்கன்னா கஷ்டமாயிருது. வந்து விலை ஒரு சில வண்டி விலை உள்ளதுல ரொம்ப கம்மியா சொல்லிருப்போம். அவங்களும் கம்பேரிசன் பண்ணா தெரியும் அந்த ஷோரூமோட. அதுல இருந்து வந்து கம்மியா கேட்க வேணாம். பிக்ஸடா ஒரு விலை சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு சொல்லுவோம். மார்ஜினை குறைச்சுதான் வியாபாரம். ஆமா ஆமா, ஏன்னா விலையை சொல்லிட்டு ஆமா நாங்க 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுங்க. ஆனா விலை வந்து 5,70,000 சொல்லாம ஒரே விலையா சொல்லிடுவானே. ஆமா ஆமாண்ணே. ஆனா நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா கங்கா கார்ஸ் முசிறி. முசிறியில வந்து திருமுருகன் நகர் துறையூர் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம ஆபீஸ். நீங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முசிறி. முசிறி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் நான் திருச்சியில இருந்து நாமக்கல் சேலம் போற பைபாஸ். ஓகேண்ணே. அது மாதிரி உங்கள்கிட்ட கால் பண்ணா தான் தெரிஞ்சிடும். ஆமா ஓகேண்ணே. நான் பார்த்தலாண்ணே. ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டாய் கிரிட்டானே. வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர்ண்ணே 4005. வண்டி நல்லா இருக்கும். நம்பர் அலாய் சூப்பர். வண்டி ஆட்டோமேட்டிக்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்றீங்களே. இந்த வண்டியில தானே வந்தோம். ஆனா ரோட்ல வரையில அவ்வளவு நல்ல ரோட் பிரசன்ஸ் நல்லா இருக்கும். அந்த பசங்க கேட்டகரியில உள்ளவங்களுக்கு இல்ல வண்டியே நல்ல குவாலிட்டிண்ணே. ஓகே, டீடைல்ஸ் சொல்லிருங்க. ஒரு குவாலிட்டியான கிரிட்டா தேடுறீங்கன்னா கண்ணை மூட்டு இந்த வண்டி எடுக்கலாம். 2018 மாடல் 2 ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள்னே. 1,40,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னே. வண்டியில அந்த மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. டைமிங் செயின், வாட்டர் பம்பு, அந்த பீரியாடிக்கல் சர்வீஸும் வாங்க அது ஃபுல்லாவே மேஜரா பார்த்து வச்சிருக்காங்க. அந்த வீல் ஹப்பு எல்லாமே, ரோட்டரி ஹீட்டர் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. 18 2 ஓனர் கிரிட்டாவுக்கு நம்ம கேட்கற விலை வெறும் 6,75,000 மட்டும் தானே. ஓகே, 6,75,000 6 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. 70,000 தான் போதும். ஆமாண்ணே. ஆனா இந்த விலைலாம் ஃபிக்ஸட் பிரைஸ் தான். நோ பார்கெனிங் தெளிவா சொல்லிடுறோம். டீசல் வண்டினா சூப்பர். அப்பனா தாராளமா எடுக்கலாம். 18 மாடல் கிரிட்டா SX ஆட்டோமேட்டிக் டீசல். SX தான் டாப் அண்ட் மாடல் தானே. எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக் தான் டாப் வண்டி போலாமானே. அங்கண்ணே. அடுத்து ஒரு 7 சீட்டர். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு Ford Endeavorண்ணே. ஓகே, மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். ஆமா ஆமா, வண்டி நல்லா இருக்குண்ணே. ஒரு ராயல் லுக் வண்டி. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்குது. ஆனாலும் வாங்கிடலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியாதுன்னு கிடையாது, வாங்கிக்கலாம். ஆனா 2012 மாடல் 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள்னே. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவுட்லுக், இன்டீரியர், இன்ஜின், சஸ்பென்ஷன். மெயினா அந்த வண்டியில சஸ்பென்ஷன் வேலை வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேலை கிடையாது வண்டியில. நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங் தான். எந்த ஒரு வார்னிங்கும் காட்டல. வண்டி நல்லா இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்
4 ரூபா கோட் பண்றோம். பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான், வாங்க ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேன். 4 லட்சம் ரூபாய். ஆமா 4 லட்சம் ரூபா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாம். லோன் இந்த வண்டிக்கு ஆகாதுண்ணே. கம்மி பண்ணலாம்னா இப்போ நாங்க வந்து 3 ரூபாய்க்கு கேட்போம், கொடுப்பீங்களா? 3 ரூபாயாண்ணே? எவ்வளவு கொடுப்பீங்க? 3 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்தா எடுத்துக்கலாம், அவ்வளவு கம்மியா கொடுக்க மாட்டாங்கண்ணே. மார்க்கெட் தெரியல. குறைக்கலாமா அண்ணே? ஒரு 10-20 குறைப்பாருண்ணே, பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு ஐடியாக்கு தானே ஒரு 10-20 குறைப்பாங்க, வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எடுத்து தரேன். ஓகேண்ணே. அடுத்த வண்டி 12 3 ஓனர் டீசல். ஆமா ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு லைலாண்ட்ல ஸ்டைல், அசோக் லைலாண்ட் ஸ்டைல். ஆனா இது வந்து ஒரு ஃபேமிலி யூஸுக்கு செட் ஆகாது. கமர்ஷியலா ஒரு வியாபாரம் பாக்குறேன், வெளியில சந்தைக்கு போறேன், ஏதோ ஒரு லோக்கல்ல ஏதோ பிசினஸ் பண்றேன், வண்டியில கொண்டு போனோம் அப்படின்னா அது தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கடை வாடகை புடிச்சு நான் ஒரு கடை போட முடியாது இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் கேட்டரிங் ஒர்க்கே பாக்குறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், ஜாமான ஷிஃப்ட் பண்ணணும், இல்ல பொருள் எடுத்துட்டு போகணுங்கிறப்ப இந்த மாதிரி வண்டியில யூஸ் ஆகும். சந்தைகளுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க, அந்த மாதிரி பர்பஸுக்கு நல்ல வண்டி. மழையில நினையாம போயிட்டு வரலானே. ஏசி நல்லா இருக்கும், கூலிங் நல்லா இருக்கும். சூப்பர். ஆனா 2012 2 ஓனரு வண்டி டீ போர்ட்ல இருக்கு. சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம். சரண்டர் பண்ணி ஒரு 2.75 கொடுக்கலாம். இந்த வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கும். அசோக் லைலாண்ட் தான் இன்னைக்கு சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் உண்டு. ஸ்பேருமே உண்டு. தோஸ்தி இன்ஜின் தான், சேம், பயப்பட தேவையில்ல. பாடி ஸ்பேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடைக்காது, இன்ஜின் ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள் தான். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய வண்டி இருந்துச்சுன்னா பார்ட்ஸ் கிடைக்கும். ஆமா, இது பாடி ஸ்பேர்ஸ் கிடைக்காது, வாங்கி கொடுக்கலாம், பெரிய இது கிடையாது, வாங்கி தரலாம். பிரைஸ் வைஸ் ஓகே தானே. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான், 275 கேக்குறாங்க. அப்படி பெரிய டிஃபரண்ட் இருக்காது, பெருசா இல்ல. 1-2 இடத்துல பாடி லைன் ஓகே தானே, இன்ஜின் மெயினா நல்லா இருக்குண்ணே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹோண்டா சிட்டிண்ணே, ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். ஆமா. ஆனா அது இல்லாம இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சன்ரூஃப் டைப். ஓகே. ஃபேன்சி நம்பரும் வேற. கலர் எனக்கு பிடிச்ச கலர், பிஸ்கட் கலர் நல்லா இருக்குண்ணே. இது ஒரு நல்ல அட்ராக்டிவான கலர். 2014 மாடல்ண்ணே, செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள், 1,30,000 ஓடி இருக்குண்ணே. இன்ஜின் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். மைலேஜ் 22-23 ஈஸியா கொடுக்குற வண்டி, டீசல் வண்டி இது. ஆமா. இந்த ஹோண்டா செக்மெண்ட்ல ஹோண்டா அமேஸுக்கு அடுத்து டீசல் வண்டி இது நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஆனா 14 டெவலப்மெண்ட் ஆனது. ஆமாண்ணே, அவனோட டீசல் இன்ஜின் நல்லா இருக்கும். 14 2 ஓனர் டீசல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 450 கோட் பண்றேன், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 4,50,000 ரூபா. ஒரு 3,000 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. டாப் அண்ட் மாடல் தான், வண்டி நல்லா இருக்கும். 350 லோன் பண்ணிக்கலாம், சிபில் நல்லா இருந்தா லோன் பண்ணிக்கலாம். 4,000 ரூபா கேட்கறோம், வாங்க அனுசரிச்சு. ஆனா அடுத்து பாக்குறது ஒரு நிசான்ல டெரானோண்ணே. ஆனா டெரானோல நிறைய டீசல் வண்டி வந்து தான் பாத்துருப்பீங்க. ஆமா, இது பெட்ரோல் வண்டிண்ணே. பெட்ரோல் வண்டினாலும் நல்ல மைலேஜ் உங்களுக்கு, டீசன்ட் மைலேஜ் 14-15 கொடுக்குது ஈஸியா. அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். பெட்ரோல் இன்ஜின்ல செலவே வைக்காதுன்னு சொல்றாங்க, ஷார்ட்டுக்கு ஓட்டலாம். வண்டி நல்லா இருக்குண்ணே. ஆனா இந்த வண்டிக்கெல்லாம் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் சொல்லிடுவோண்ணே. வண்டியை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. 2014 மாடல் 2 ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள். ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,10,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான், எந்த வேலையும் கிடையாது வண்டியில. 3,20,000 ரூபா வந்து அந்த வண்டி கொடுத்துடலாண்ணே. ஓகே, 3,20,000 வந்தா கொடுத்துடலாம். 3,20,000. ஆமா, வண்டி நல்லா இருக்கும். என்ன அல்டோ ரேட்டுக்கு தானே போயிருச்சு, ரொம்ப இந்த காருடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சு வச்சு. நல்லா இருக்குண்ணே. வண்டியை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க ரேட்டு காருன்னு சொல்லுவாங்க. அதை வண்டியை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வண்டிக்கு வந்துருவாங்க. ஆமா. இப்ப நானும் யோசிக்காம எடுத்து போடுவேன். நல்லா இருக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது பெட்ரோல் இன்ஜின்ங்கிறப்ப. அதே மாதிரி எனக்கு மெக்கானிக் எப்படி ஒரு 2 வீலர் இன்ஜின் இப்போ 4 வீலர் இன்ஜின் பெட்ரோல் இருக்கோ அதே மாதிரி தானே. ஆமா, தாராளமா பெருசா இருக்கு. பெருசா ஒன்றும் செலவு வைக்க போறது இல்ல. ஆமா. 320 ஃபிக்ஸட் பிரைஸ்னா, நோ பார்கெனிங். 14 2 ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள். எவ்வளவு லோன் கிடைக்கும்? லோன் ஒரு 250 பண்ணலானே, 250 லோன் கிடைக்கும். அப்பனா எடுத்து போடலானே, தாராளமா எடுத்து போடலானே. ஆனா அடுத்தபடியா பாக்குறது ஒரு ரெனால்ட்ல ட்ரைபர்னே. ஆனா 22 மாடல்னே. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலைனே போகுது? 22 ஒரு ஓனர். சும்மா சொல்லுங்கண்ணே. 22லாம் ஒரு ஓனர்லாம் 6 ரூபா அந்த ரேஞ்சில போகுமா? 60 போகும்னு நினைக்கிறேன். அது டாப் அண்ட் போகுனே, 6 ரூபா போகுனே. டாப் அண்ட் கிடையாது, இது மிடில் வேரியன்ட் தான். RX L 4 பவர் விண்டோ வந்துரும், ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும், எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கங்கா கார்ஸ்ல கோட் பண்ற விலை ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் பாத்துறோம். 22 ஒரு ஓனர் 60,000 55,000 சர்வீஸ் ரெக்கார்ட்னே. ஓகே, வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாது. அப்போ இதுல ஏசி பேக் ரோ வருதா? வரும்ண்ணே, ஏசி வரும். அப்போ புஷ் ஸ்டார்ட்டடும் டிஸ்ப்ளே கலர் டிஸ்ப்ளே வராது. ஆமா, கலர் டிஸ்ப்ளே வராது, ரிவர்ஸ் கேமரா வராது. ஆமா, ஏசி. ஆமா, ஏசி இருக்கு. ஏசி வர்க்கிங் தானே. ஓகே. ஓகே, இதோட பிரைஸ் அப்ப என்ன கேக்குறீங்க? ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,75,000 வந்தா கொடுத்துடலாம். 475 வந்தா கொடுத்துடலாம். ஓகே. ஆமாண்ணே, இந்த பிரைஸுக்கு வண்டி கிடைக்குமான்னு தெரியல. ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலானே. 475 லோன் போட்டு கையில ஒரு 25 ரூபா கொடுத்தே அனுப்பலாம். 5 ரூபா லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகே. அப்ப ஃபுல் லோன் பாக்குறவங்க இத ஃபுல் லோன் பாக்குறவங்க தாராளமா இந்த பாக்கலாம் அந்த வண்டி. ஓகே.
22 மாடல் சிங்கிள் ஓனர் RXL ஆனா Petrol. கிலோமீட்டர் ஓடி 55,000 சர்வீஸ் ரெக்கார்ட். இன்ஜின் சூப்பரா ரேபிட். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஸ்கோடா ரேபிட்ண்ணே. 2015 மாடல் தேர்ட் ஓனர்ண்ணே. டீசல் வெஹிக்கிள் தான் இதுவும். வண்டி நல்லா இருக்குண்ணே. 1,45,000 ஓடி இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்கும். ABS ஏர் பேக் அலாயில் எல்லாமே வர வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 350 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஒரு 2,000 ரூபா டு 2,300 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகே. வண்டி நல்லா இருக்குண்ணே. எந்த வேலையும் இல்ல. மெக்கானிசமா எந்த வேலையும் இல்ல. இன்ஜின் ஏசி நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா, அந்த சைடுல பார்த்தா. ஆமா. அது வேணும்னா ஸ்க்ரூ வச்சு இது பண்ணிக்கலாம், இல்ல புதுசா வாங்கி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எவ்வளவு கேட்டீங்க? ஆனா 350 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2,000 ரூபா லோன் கிடைக்கும். ஆஸ்பயர். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஃபிகோ அஸ்பயர்ண்ணே. சாரி, ஃபிகோ தான். அஸ்பயர் கிடையாது. டிக்கி இல்ல இதுல. ஓ, ஃபிகோவா? ஆமா, ஆல் நியூ ஃபிகோமாங்க. 2015 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல் டைட்டானியம் வேரியன்ட். பெட்ரோல் வெஹிக்கிள். ஒரு மைலேஜ் ஒரு 15-16 ஈஸியா கொடுக்கும். வண்டியில ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ABS ஏர் பேக் எல்லாமே வந்துரும். அலாயில் வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துரும் இந்த வண்டியில. சாரி, கீ ஸ்டார்ட் தான். கீஸா? ஆமா, டைட்டானியம் பிரஸ் எல்லாம் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும். ஆமா. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 275 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. 275 கேக்குறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்குண்ணே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹுண்டாயில கிராண்ட் ஐட்டன். கிராண்ட் ஐட்டன் டாப் அண்ட் மாடல்ண்ணே. அஸ்டா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பிளஸ் சைடு மிரர் ஆட்டோ ஃபோல்டிங் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். ரொம்ப சூப்பரா. இந்த வண்டிக்கு இந்த அலாய் நல்லா இருக்குண்ணே. தூரத்துல இருந்து பார்க்க ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும். சின்ன காம்பாக்டான காரா இருந்தாலும் நல்லா இருக்கும் வண்டி. ஸ்டார்டட் தான். டாப் அண்ட் மாடல் தான். ரியர் ஏசி வென்ட் வந்துரும். ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துரும். இதெல்லாம் பட்ஜெட் கம்மியா கொடுங்க. எங்களை மாதிரி ஆட்கள் தேடுற ஆளுகளுக்கு சூட்டபிளா இருக்கு. அப்படியானே? ஆமா. ஓகே, கம்மியா கொடுத்துறோம் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் 1.2 வேற அது. ஆமா, 1.2 கப்பா இன்ஜின் நல்லா இருக்கும். ஆனா இந்த 2018 கிராண்ட் ஐட்டன் அஸ்டா ஸ்போர்ட்ஸ் இது அஸ்டா 1.2 கப்பா இன்ஜினுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா கோட் பண்றோனே. வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. ஃபைனான்ஸ் ஃபுல் ஆகுமானே? ஒரு 350 லோன் கிடைக்குண்ணே. 350 லோன் வாங்கி தரேன். ஆனா இந்த ஃபைனான்ஸ் ஃபுல் லோன் ஆகுதுங்கிற நேரத்துக்கு நிறைய பேர் என்னன்னா நம்மள்ட்ட ஏதோ ஃபைனான்ஸ் ஆனா சரிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிடும். உண்மைதான். அந்த மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 4 லட்சம் ரூபா மாசம் என்னால ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா கட்ட முடியும்னா நீங்க இறங்கலாம், தாராளமா இறங்கலாம். அப்படின்னா அந்த அவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும். கண்டிப்பா தெரியாம நம்மள்ட்ட போட்டு சங்கடமாயிருது. நமக்கு சங்கடம். அது பிரச்சனை இல்லைன்னா, ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம். அது ஒருத்தருக்கு சொல்லி புரிய வச்சிருவேன். அதான இது 2018 ஒரு ஓனர் 4 ரூபா பட்ஜெட். ஓகேண்ணே. ஒரு டாடா டியாகோ டீசல்ண்ணே. எனக்கு மைலேஜ் வந்தா போதுங்க. எனக்கு மைலேஜ் தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா அதை எடுத்துக்கலாண்ணே. 2016 மாடல் செகண்ட் ஓனர் 25 கொடுக்கணும். இந்த செக்மெண்ட்ல இவ்வளவு மைலேஜ் கொடுக்குற வண்டி கிடையாது. செவர்லெட் பீட்டுக்கு எடுத்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா, நல்ல மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ABS ஏர் பேக் அலாயில் எல்லாமே வந்துடும். ஃபுல் டாப் அண்ட் மாடல் தான். இது டீசல் வண்டியா? டீசல் வண்டிண்ணே. அதான் மைலேஜ். ஆனா இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 335 கோட் பண்றோனே. நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 335 16 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள் 3,35,000 ரூபாய் கேக்குறோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 3,35,000 நெருக்கி 3 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் ஆகுமானே? ஒரு 250 டு 2.25 ரூபா லோன் ஆகும். 2.25. ஆமா, 2.25 லோன் ஆகும். வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே. ஒரு இட்டியாஸ் லிவானே 2011 மாடல் தேர்ட் ஓனர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாதுண்ணே. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 230 கோட் பண்றோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்காதுண்ணே. 335 230 230 335. ஓகே. லோன் ஆகுமானே? லோன் ஆகாதுண்ணே. பெட்ரோல் வண்டியா? பெட்ரோல் வண்டி தான். 11 மாடல் 3 ஓனர் 2,30,000 ரூபாய் பட்ஜெட். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2008 3 ஓனர் VDI டீசல்ண்ணே. FC இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அந்த வண்டி எடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணே. அடுத்த வண்டிங்கண்ணே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செவர்லெட் ஆப்ட்ரா மேக்னம்ண்ணே. டீசல் வெஹிக்கிள்ண்ணே. வண்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி வண்டி இன்ஜின் நல்லா கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமா, வண்டி நல்லா இருக்கும். ஒர்க் ஃபார் மணி தான் சொல்லுவேன். இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். அதான் செலவு பெரிய கார் வேணும், பட்ஜெட்டுக்குள்ள லக்ஸரி கார் வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமா போலாம். இன்ஜின் நல்லா இருக்கு. எந்த வேலையும் இல்ல வண்டியில, அப்படியே ஓட்டலாம் தான். 2007 மாடல்னா FC லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் இல்ல. இந்த வண்டியில எல்லா ஆப்ஷனுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். கஸ்டமர் 160 கேக்குறாங்கண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாண்ணே. ஓகே. வண்டி நல்லா இருக்கும். 1,60,000 கேக்குறாங்க. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாம். ஓகே. இப்ப இந்த வண்டியில எடுத்த உடனே என்ன மாதிரி வேலை இது இருக்கும்? ஆனா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அந்த பவர் விண்டோ ஒண்ணு ஏறல,
அப்புறம் தாண்டி நான் சொல்றது இன்ஜின் சூப்பரா இருக்கு. இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும். நீங்க ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துங்க. இன்ஜின் எலக்ட்ரானிக்கல் ரெண்டும் நல்லா இன்ஜின் எலக்ட்ரானிக் நல்லா இருக்கும். வண்டியில டிஸ்பிளேல எந்த வார்னிங் லைட்டும் இல்ல. வண்டி நல்லா இருக்கும். ஓகே, அதுதான் வேணும். நல்லா இருக்கும். பட்ஜெட்ல எடுத்தமா ஓட்டனமா தூக்கி கொடுத்தோமா அவ்வளவுதான். ஒரு வருஷம் ஓட்டிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட்ல ஸ்கேலான டீசல் வெஹிக்கிள்னே. 2012 மாடல் செகண்ட் ஓனர் டீசல்னே. வண்டியில 4 டயருமே புதுசு, பிராண்ட் நியூ டயர்னே. புது டயர்னே. ஆமா, 4 டயருமே புதுசு. வண்டி 1,25,000 ஓடி இருக்கு. இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும்னே. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, ஏசி, ஆட்டோ கிளைமேட் ஏசி, ரியர் ஏசி வெண்ட் எல்லாமே வந்துரும். ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. நல்ல மைலேஜ் கொடுக்கணும். ஒரு 20+ ஈஸியா கொடுக்குற வண்டி இதெல்லாம். நல்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து போற மாதிரி வண்டி. நல்ல வண்டி இது. பின்னாடி எல்லாம் பேக் ரோ உட்காந்து போகல உண்மைக்குமே ஒரு நல்லா இருக்கும். விஐபி ஒரு பென்ஸ்ல என்ன பிரீமியம் கொடுத்துருக்கானோ அந்த இதுல கிடைக்கும். அந்த ஒரு சொபிஸ்டிகேட்டட் இருக்கும். ஆனா இந்த வண்டிக்கு கேக்குற விலை 2,50 கேக்குறோம். 2,50,000 கேக்குறோம். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. ஓகே, இந்த பம்பர் தான் இந்த வண்டிக்கு இப்ப பெரிய மைனஸ். ஆமா, பம்பர் தான் மைனஸ். லுக்கே வேற. உண்மைதான். இந்த பம்பர் தான் மைனஸ். அது எடுத்து வேலை பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாண்ணே, எடுத்து வேலை பாத்துக்கிற மாதிரி கம்மி பண்ணி கொடுப்போம். இது இந்த மாதிரி வேலை. ஓகே, இன்ஜின் மெயினா இன்ஜின் நல்லா இருக்கும்ண்ணே. மெக்கானிசம் நல்லா இருக்கும். இன்ஜின் எலக்ட்ரானிக்கல் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் தான். கண்டென்சர்லாம் புதுசு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம சொன்ன மாதிரி அது அதுல சொன்ன மாதிரி. ஆனா இது வந்து அண்டர்ரேட் கார். அதாவது மார்க்கெட்ல கம்பெனி இருக்கு. ஆமா, கம்பெனி இருக்குதான். இருக்கு. சர்வீஸ் போட்டுக்கலாம். எல்லாமே கிடைக்குது. செலவு பண்ணல, தப்பு கிடையாது. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹூண்டாயில வெர்னானே. 2009 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள்னே. ஓகே, வண்டி நல்லா இருக்கும். எந்த வேலையும் கிடையாது. எஃப்சி கரண்ட் 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட். இன்சூரன்ஸுமே லைவ்ல தான் இருக்கு. வண்டி இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த வேலையும் கிடையாது. இல்ல, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி. ஒரு சில வண்டி பார்த்தாலே தெரியும். அந்த டேஷ்போர்ட பார்த்தாலே ஒரு அப்பியரன்ஸ் தெரியும். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா இல்ல எப்படி இருக்காங்க. ஒரு நகைக்கடைக்காரர் இன்னும் இந்த வண்டி ரெடி பண்ணி ஓடிங்க தெரியா. நல்லா இருக்கும். இதுல ஊதா கலர். ஆனா இந்த வண்டி எல்லாம் 3.5 லட்சம் 4 லட்சம் ஓடின வண்டி எல்லாம் பாத்துருக்கேன். நல்லா இருக்கும். ரெடி பண்ணி ஓட்டுறா. நானே ஏங்க இவ்வளவு பெரிய சொத்துக்காரங்க ஒரு பெரிய கார் எடுத்து போட்டாங்க. இது கிடைக்கிற சௌரியம் வேற எதுலயும் கிடைக்கலங்க. கண்டிப்பா அது ஒரு சிலர் அப்படிதான் அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா அதே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வண்டிக்கு 9 மாடலுக்கு கேட்கற விலை 175 கேட்கறோன்னே. ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். 1,75,000 கேட்கறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். எந்த வேலையும் இல்ல. ஃபைனான்ஸுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஃபைனான்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. புது டயர் இது. ஆமா, 2 டயர் புதுசு. பேக்ல ஒரு 80% இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வண்டி போறோமானே. போலாம். ஆல்டோ 800 ரெண்டுமே ஆல்டோ 800 தான். அதுவும் 800 இதுவும் 800 தான். 2017 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல்னே. ஓகே, 70,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. 16 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். எல்எக்ஸ் டைப் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் தான். வண்டியில இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணே. ஆனா இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 2,75 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஒரு 2,400 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கலாம். ஓகே, இது என்ன மாடல் சொன்னீங்க? 16 17 2 ஓனர். 17 2 ஒரு 2,400 ரூபா லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. எந்த வேலையும் கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்டலாம். ரெடி டு டிரைவ் தான். ஆண்ட்ராய்டு சிஸ்டமா போட்டுருக்கு. பொதுவாவே ஆல்டோலாம் ஒன்னும் செலவு வைக்காது. 2 வீலர் மாதிரி தான். அடிச்சு ஓட்டலாம். எங்க வேணா போலாம் வரலாம். அடுத்து பாக்குறது ஒரு 21 மாடல்னா 2 ஓனர் பெட்ரோல். வெறும் 20,000 ஒண்ணு வண்டினா. வெறும் 20,000 ஒண்ணு வண்டி. வண்டி நல்ல குவாலிட்டினா. எந்த வேலையும் கிடையாது. எடுத்தா அப்படி ரெடி டு டிரைவ் தான். எனக்கு ஆல்டோ வேணும், லோ மைலேஜ்ல வேணும்னா எடுத்துக்கலாம். ஓனர்ஷிப் மட்டும் தான் 2 ஆயிருச்சு. ஆனா 20,000 கிலோமீட்டர்ல 2. ஆமா, 20,000 கிலோமீட்டர் 2 ஓனர் ஆயிருச்சு. வண்டியில ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும். இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 3,25 கோட் பண்றோம். பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஏதாவது சின்னதா டிஃபரெண்ட் இருக்கும். லோன் ஆகுனே. ஒரு 2,000 ரூபா டு 2,45 ரூபா ஈஸியா லோன் ஆகும். ஓகேண்ணே. 21 2 ஓனர் வெறும் 20,000 ஒண்ணு வண்டி. 3,25 பட்ஜெட்ண்ணே. 3,25 பட்ஜெட். ஆமா, ஓகேண்ணே. சூப்பர். அடுத்த வண்டி போலாம். நல்ல ஒரு அடுத்த வண்டிங்கண்ணே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு 4மே ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரி தானே. இந்த வண்டிலாம் மோஸ்ட்லி வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம என்னதான் நம்ம சொல்லி வித்தாலும் நீங்க ஒரு தெரிஞ்ச வண்டியை பத்தி தெரிஞ்ச அளவுல மெக்கானிக்கோ கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரு i20ண்ணே. வண்டி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி எடுத்துங்க. 2011 3 ஓனர் டீசல் 150 பட்ஜெட். வண்டி இன்ஜின்ல நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி தான். எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா நிக்குது. யாராவது ஒரு மெக்கானிக்கல்ல வண்டி வாங்கி விக்கிறவங்க, லோ பட்ஜெட் எடுத்து பண்றவங்க தாராளமா எடுத்துக்கலாம். விலை கம்மியா தரேன். அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரி செட் ஆகும். விலை கம்மியா கொடுக்கலாம். அடுத்து பாக்குறது குவிட்னே. 2019 வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். பாடி லைன் எல்லாமே. வண்டியோட மைனஸ் பாத்தீங்கன்னா ஏசி வராது, பவர் ஸ்டேரிங் வராது. இன்னைக்கு 19 எல்லா ஆப்ஷனும் இருந்துச்சுன்னா 3 லட்சம் ரூபாய் விற்கும். 3 லட்சம் ரூபாய் விக்குது கோயம்புத்தூர் நம்பர்லாம். பேசிக் வண்டிங்கிறதுனால லாஸ்ட் வீடியோல
அதான் 2 ரூபா சொல்லி இருந்திருப்போம். அது கூட கிடையாது. 190 பிக்சடா கொடுக்கலாம் அந்த வண்டி. ஓகே. பிக்சட் பிரைஸ் தான். வண்டி குறை கிடையாது. இதனாலதான் விலை கம்மியா கொடுக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வெர்னானே 10 மாடல் 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள்னே. எஃப்சி இல்ல எடுத்துக்கணும். இருக்கிற கண்டிஷன்ல கொடுத்தா ஒரு 135 கொடுக்கலாம். 135. ஆமா, இன்ஜின் சூப்பரா இருக்கும், ஏசி ஒர்க்கிங், வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாது. 1,30,000 கொடுக்கலாம் அந்த வண்டி. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் டஸ்டர்னே. 2012 மாடல் 4 ஓனர்னே. ஒரு 225 கொடுக்கலாம் அந்த வண்டி. 2,25,000 அந்த வண்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வோல்க்ஸ்வேகன்ல ஜிடினே டீசல் வெஹிக்கிள். ஆனா இந்த ஹெட்லைட்லாம் இருக்குல்ல, ஹெட்லைட் போட்டு காட்டுறேன். நல்லா இருக்கும் லுக் வைஸ் பாக்க. செமையா இருக்குங்க. நல்லா இருக்கா? இப்ப லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இருக்கு. லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இருக்கும். வண்டி ஒரு நைட் டைம் பாக்குறப்போ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் லுக் வைஸ். ஓகே. ஜிடினே 2014 மாடல். வண்டியோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் சொல்லிதான் அப்புறம் மைனஸ் சொல்றேன். இன்னைக்கு வோல்க்ஸ்வேகன் போலோ ஜிடி எனக்கு தெரிஞ்சு 14 மாடல்லாம் 4 லட்சம் ரூபா விக்குது. நம்ம அந்த வண்டி வெறும் 275 கொடுக்கலாம். அந்த வண்டியை 275 கொடுத்துடலாம். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, 1.6 TDI இன்ஜின். இது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் வெஹிக்கிள், வோல்க்ஸ்வேகன் போலோ ஜிடி. 2,75,000 கொடுத்துடலாம். பிளஸ் சொல்லிட்டேன்ல, அடுத்து மைனஸ் சொல்லணும்ல. சொல்லுங்க. வண்டியோட ஓனர்ஷிப் வந்து 4. ஓகே ஓகே. 4 ஓனர்ன்றனால இந்த பிரைஸ், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே எடுத்தாலுமே 275 சொல்லி ஒர்த்துனே, ஒர்க் ஃபார் மணி தான். ஒரு ஸ்பாய்லர்லாம் போட்டு ஆல்டர் பண்ணாங்கன்னா லுக்கே வேற. புது கார் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா வண்டி நல்லா இருக்குண்ணே. கேரண்டி கொடுத்து சேல் பண்ணலாம். இன்ஜின், ஏசி மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்து வச்சிருவேன். இன்ஜின் பார்த்து வச்சிருவேன். ஆமா, ஏசி மட்டும் வேலை இருக்கு. இன்ஜின் தெளிவா இருக்கு, பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கு. 275 கிடைக்கும். வண்டி நல்லா இருக்கும். பாக்குறது ஒரு டாடால நெக்ஸான் எக்ஸ்எம் வேரியன்ட், மிடில் வேரியன்ட் தான். 4 பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துரும். வண்டியில அந்த ஈகோ மோடு, அந்த 3 ஆப்ஷன்ஸ் மோடு எல்லாமே வந்துரும். 2019 மாடல் சிங்கிள் ஓனர். 55,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. லோ மைலேஜ் தான். வண்டியில எந்த வேலையும் கிடையாது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துரும். வண்டியோட ஓவரால் கிலோமீட்டர் 55,000 சர்வீஸ் ரெக்கார்டுனே. இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 5,30,000 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். தூரத்துல இருந்து பாருங்க, இந்த கலர் சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல அட்ராக்டிவான கலர். எங்க ரோட்ல போனாலும் தனியா தெரியும். நல்லா இருக்கும். வண்டியுமே அதே மாதிரி நல்ல மெயின்டெனன்ஸ் தான். எந்த வேலையும் கிடையாது. வண்டி எடுத்தா ரெடி டு டிரைவ் தான். ஒரு லோன் ஒரு 450 லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. முடிஞ்சா 5 ரூபா லோனே வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. 19 சிங்கிள் ஓனர் டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு மஹேந்திரால கேயூவி 100 டீசல் வெஹிக்கிள்னு. இது ஒரு K6 டைப். பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துரும். மிடில் வேரியன்ட் தான். அலாய் வீல் மட்டும் வராது. ஆனா அது எக்ஸ்ட்ரா அலாய் வீல் போட்டுருக்காங்க. ஆமா, 16 மாடல் 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள்னு. வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 275 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதே இன்னைக்கு ஒரு ஓனரா இருந்துச்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 3,000 விலை சொல்லுவாங்க. ஒரு ஓனர் 2 ஓனரா இருந்தா 3 ரூபாய்க்கு மேலதான் வண்டியே. 3 ஓனர்ன்றதுனால நம்ம விலை கம்மியா சொல்லியிருக்கோம். பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலானே. ஆமா, 2016 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. கலரு இந்த மாடல் எல்லாம் பார்க்காம எடுக்க தாராளமா எடுக்கலாம். வண்டி குவாலிட்டியா இருக்கும், இன்ஜின் தரமா இருக்கும். ஓகேங்களா? நான் எடுக்க சொல்லுவேன். 6 சீட்டர் வேற, ஃப்ரண்ட் ரோல 3 பேர் உட்காரலாம். 2,25 ரூபா பட்ஜெட், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பிக்சட் பிரைஸ் கிடையாது. 2,25. ஆமாண்ணா, 2,25 தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 3,25 சொன்ன நினைச்சீங்களா? அல்டோ 2000 அதுவே 17 அவ்வளவு சொன்னோம். அவ்வளவுதான் சொல்றீங்க. இது 16, ஒரு வருஷம் கம்மி. ஆமா, வண்டி நல்லா இருக்குண்ணே. ஓகேவா? ஒருத்தனே ஒர்க் ஃபார் மணி தான். 2,25 ரூபா பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நீங்க அப்படி சொல்லல, எங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது, 2,25 தான் கடை கம்மி பண்ணி. அப்ப போனோம்னா ஒரு 150 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆசை வருதுண்ணே. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. ஓகே. இது ஸ்கோடா ராபிட்ண்ணே. 2012 மாடல் ராபிட் எலகன்ஸ் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. ஓகே. ஆனா இந்த வண்டி 150 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாது. ஏபிஎஸ் வந்துரும், ஏர் பேக் வந்துரும். டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 290 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே. ஓகே. வண்டி நல்லா இருக்கும். 12 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள். ஆனா எனக்கு தெரிஞ்சு 2,90,000 ரூபாய் பிரைஸ். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே. ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டா இருந்தா மேக்ஸிமம் நல்ல வண்டி எடுத்துடலாம் போல. எப்படி எடுத்துடலானே. அதான் இன்னைக்கு எங்க கிட்ட வாங்க, தரமான வண்டியை தரேன். ஆனா நான் எப்பயும் சொல்றதுதான், பாடியில சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கும். எங்களால எங்க கிட்ட வந்து அவுட்லுக் ஷோ காட்ட மாட்டோம். மெக்கானிசம் நல்லா தரமா எடுத்துருவோம். அதை நான் கேரண்டி கொடுப்பேன் எப்பயுமே. மெக்கானிசம் நல்லா இருக்கும். பாடியில கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா குடுக்குற பட்ஜெட் அந்த மாதிரி. நானும் இந்த இதுவே வந்து இப்ப இது 17 16
இதே வந்து ரெடி பண்ணி நல்ல குவாலிட்டியா 3 ரூபா சொல்லலானே. 3 ரூபா 350 சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அந்த 2 வண்டியும் முடிஞ்சு. இந்த ரெட் வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. ஓகே. விட்டுனே RXT ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ண்ணே. ஓ 2016 மாடல் சிங்கிள் ஓனர், எங்க ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன் T45. 41 68 வண்டி நம்பர் கூட. 16 மாடல் ஒரே ஓனர் ஆட்டோமேட்டிக் வண்டி. 50,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. வண்டியில எந்த வேலையுமே கிடையாது. ரெடி டு டிரைவ் தான் இதுவும். ஓகே. சிங்கிள் ஏர் பேக் வந்துரும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துரும். ஆனா இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் 275 கோட் பண்றேன். ஒரு 250 மேக்ஸிமம் லோன் பண்ணலானே. ஓகே. ஆமா, உங்களுக்கு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு 250 லோன் பண்ணலாம். 75,000 இருந்தா வண்டி லோனை போட்டுவிட்டு வண்டி எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு 25 ரூபா டு 50 ரூபா இருந்துச்சுன்னா போதும், தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமமா 250 லோன் சொல்றேன். 2,000 ரூபா ஈஸியா கிடைக்கும். ஓகே, அருமையான வண்டி. அடுத்த வண்டி போவோம். ஓகே, வாங்கண்ணே. அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது 2009 ஸ்விஃப்ட் VDI டீசல்ண்ணே. வண்டி அவுட்லுக் ரொம்பவே சூப்பரா இருக்குண்ணே. 2009 மாடல், கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் இது. விலை 250 சொல்றாருண்ணே. வாங்க முடிஞ்சா கம்மி பண்ணி எடுத்துறேன். 2009 மாடல் FC கரண்ட்ண்ணே. ஓகே. 250 சொல்றாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுக்கலாம். VDI டீசல் இன்ஜின் தான். வண்டி மைலேஜ் வரும். FC பாத்தீங்கன்னா 2031 வரைக்கும் இருக்கு. இதோட மெக்கானிக்கோட பார்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்பதான் FC எடுத்தாங்க, இந்த ஜனவரில பிப்ரவரில எடுத்தாங்க. சோ 31 வரைக்கும் FC இருக்கு இந்த வண்டிக்கு. அதான் ஒரு ஸ்பெசிபிக். இது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த கவலையும் இல்ல, அப்படியே ஓட்டலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாக்கலாமாண்ணே. அடுத்த வண்டி போயிடுவோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு இயான். ஓகே. பெட்ரோல் பிளஸ் LPG 16 மாடல் 2 ஓனர் பெட்ரோல் பிளஸ் LPG-னே. வண்டியில பம்பர் ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் இருக்கும், மத்தபடி வண்டி நல்லா இருக்கும், ஓட்ட நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 220 கோட் பண்றோம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1,600 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் ஈஸியா. 1,600 ரூபா 1,300 வரைக்கும் மேக்ஸிமம் லோன் கிடைக்கும். LPG வந்துடும். LPG இருக்கு. ஆமா, 16 மாடல் 2 ஓனர் பெட்ரோல் பிளஸ் LPG கம்பெனி ஃபிட்டிங் தான். 220 பட்ஜெட், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹோண்டா அமேஸ்ண்ணே. டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணே. ஆமா, 2000 ஒரு செடான் மைலேஜுக்காக செடான் வேணும்னா கண்ணை மூட்டு அமேஸ் போங்க. வேற ஆப்ஷன் அதை விட்டா கொஞ்சம் பட்ஜெட் கூட போனீங்கன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கு. நான் சொல்றது லோ பட்ஜெட்ல இந்த ஆப்ஷன் சொல்றேன். ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் மாடலும் கூட வேணும், பட்ஜெட் கம்மியா வேணும்னா ஹோண்டா அமேஸ் மாதிரிலாம் வண்டி கிடையாது. 17 மாடல்னா ஸ்விஃப்ட் டிசைர்லாம் நீங்க 17 போனீங்கன்னா 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபா அப்படி பாக்கையில இந்த வண்டி எவ்வளவு தாங்க. ஆமா, இந்த வண்டி 2017 2 ஓனர்ண்ணே. ABS ஏர் பேக் எல்லாமே வந்துரும். 350 கொடுக்கலாம் இந்த வண்டி. 350 வண்டி தெளிவா இருக்கும். 17 மாடல் 350 லோன் ஃபுல்லா பண்ணி தரலாம். சூப்பர்ண்ணே. ஃபுல் லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு. மைலேஜுக்காக எடுக்கலாம். மைலேஜுக்காக தாராளமா எடுக்கலாம். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும். ஆமா, எடுக்கணும்னா இந்த சென்னை நம்பர் பாங்க. இன்னைக்கு சென்னைக்குள்ள தான் நல்ல கம்மியான ரேட்ல வண்டி, சென்னைக்குள்ள தான் வண்டி நல்லா கிடைக்குது, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அங்க தானே இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹூண்டா இயான் 2016 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல்ண்ணே. ஓகே. இது 1 லிட்டர் இன்ஜின் வரும். நார்மலா இயான் எல்லாம் 0.8 800 cc இன்ஜின் வரும். 800 cc வரும். 1000 cc ஆனே. 1000 cc வண்டி நல்லா இருக்கும். மேக்னா பிளஸ் டாப் அண்ட் மாடல் மாதிரி தான். ஏர் பேக் வந்துரும். வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 225 கோட் பண்றோம். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். கிலோமீட்டர் பிளஸ் இந்த வண்டியில வெறும் 25,000 30,000 தான் ஓடி இருக்கு. சூப்பர். RC ஓனர் இங்க லோக்கல்ல தான். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் நான் தான் கொடுத்தேன். 19,000 20,000 கொடுத்தேன். அவர் எடுத்துட்டு 5,000 கூட ஓடி இருக்க மாட்டாரு. மாத்திக்கிட்டாரு. ஆமா, வேற வண்டி பெரிய வண்டி போயிட்டாரு. டொயோட்டால புதுசா எடுத்துட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரிட்ஸ் 2011 3 ஓனர் VDI டீசல்ண்ணே. ஆனா இந்த வண்டியில ஒரு அதிரடியான பிரைஸ்ல சொல்லிடலாம். சொல்லுங்கண்ணே. 1,25,000 வந்து அந்த வண்டி கொடுத்துடலாம். இந்த வண்டி வந்து எனக்கு மைலேஜுக்காக வேணும், வண்டி இன்ஜின் நல்லா இருக்குன்னா இதை எடுக்கலாம். தாராளமா கண்டுபிடிச்சது ஒரு Volkswagenல ஆமியோண்ணே. 2018 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள் பேசிக்ண்ணே. பேசிக் மீன்ஸ் 2 பவர் விண்டோ வரும். ஆனா ஏர் பேக் ABS எல்லாமே வந்துரும். வண்டி நல்லா இருக்குண்ணே. எந்த வேலையும் கிடையாது. 2018 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். மைலேஜுமே ஒரு டீசென்டான மைலேஜ் 18 கொடுக்கும் ஈஸியா. 1.2 லிட்டர் இன்ஜின் தான். 1.2 லிட்டர் TSI இன்ஜின். TSIங்கிறது என்ன, பெட்ரோலா? பெட்ரோல்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் கிடையாது. கோட் பண்ற பிரைஸ் 390 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 3,000 லோன் ஆகும். இந்த வண்டிக்கு 350 லோன் கிடைக்கும். அடுத்த வண்டி போறோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டட்சன்ல ரெடி கோனே. ஒரு சின்ன வண்டி 2021 மாடல் 2 ஓனர். ABS வந்துரும், ஏர் பேக் வந்துருண்ணே. வெறும் 22,000 ஓடின வண்டி தான். வண்டி நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னன்னா இன்டீரியர் சூப்பரா இருக்கும். ஆமா, ABS வந்துருது. ABS வந்துரும், ஏர் பேக் வந்துரும். எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா 270 சொல்றோம். ஒரு 2 ரூபா டு 2,000 ரூபாய்க்குள்ள லோன் ஆகும். சிவில் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 250 வரைக்கும் லோன் ட்ரை பண்ணலாம்.
வண்டி நல்லா இருக்கும். 2.25 ரூபா பட்ஜெட். ஆமா 21 மாடல் 2 ஓனர். ஏதோ அனுசரிச்சு கொடுக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. பிக்சர் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. பாக்குறது ஒரு இண்டிகாண்ணே. 2007 மாடல்ண்ணே. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. லாப்ஸ் ஆயிடுச்சு. பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும் வண்டி. சூப்பர்ண்ணே. யார் வேணாலும் எடுக்கலாம். ஓட்டலாம், ஓட்டி கத்துக்க யூஸ் ஆகும். ஓட்டி கத்துக்கலாம். வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. வண்டி லோக்கல் நம்பர், வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே. ஒன்னும் பெருசா வேலை இல்ல. ஃபியாட் லீனியாண்ணே. 10 மாடல் டீசல் வண்டி. எஃப்சி கரண்ட்ல இருக்குண்ணே. ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குண்ணே. வண்டியில கொஞ்சம் வேலைகள் இருக்கு. மற்றபடி வண்டி ஓகே தான். அவுட்லுக் நல்லா இருக்கும். ஓகே. ஒரு 1,05,000 ரூபாய் கேக்குறாங்க. வாங்க ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். ஓகே. இந்த வாட்டி ஓகேண்ணே. ஓரளவுக்கு நெருக்கி ஒரு 40 கார் பாத்துருப்போம். ஆமா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பிரைஸ் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். நேர்ல வாங்க, அதுல இருந்து கம்மி பண்ண முடியும்னு பார்ப்போம். பிக்சட் பிரைஸ்னு சொல்ல வேண்டிய வண்டி எல்லாமே ஓரளவு பிக்சட் தான். அதுல இருந்து குறைய வாய்ப்பே கிடையாது. ஓகேண்ணே. எப்பயும் போல ஆதரவு தாங்க. நன்றி. நன்றிண்ணே. ஓகே, வண்டியோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்க காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் கேட்லாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்லாக்ல வந்து ரெகுலர் அப்டேட் பார்த்துக்கலாம். எல்லா காருமே மோஸ்ட்லி ப்ரைஸ் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்களை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு போகும்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஸ்டு காரில் ஒரு டீலர் ப்ரைஸு கார் தேடுறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.